ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். மற்றும் ஒரு ஊரோடு உருவாட நிகழ்ச்சியில் ஐபிசி தன்னுடைய இந்த திண்ணையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற இது எங்களுடைய உறவு பாலமாம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய மாலை நேர ஊரோடு உருவாட நிகழ்ச்சி இப்பொழுது தொலைக்காட்சியில். இப்பொழுது நேயர்களை நாங்கள் தாயத்தில் இருந்த காலங்களில் பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வருவோம். இந்த 3 மணி அந்த உங்களுக்கு தெரியும் 3:30 3:30 பாடசாலை முடிந்து வரும்பொழுது இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு 3ஆம் 4ஆம் வகுப்பு படித்த காலங்களில் மெயின் ரோட்டால் வந்து ஒழுங்கேக்கில் ரங்கின ஹையோடையே வீட்டுக்கு வர முதலே இந்த புத்தக பேக்கை ஏனோ தானோ ஒன்று கையில் பிடிச்சி கொண்டு ஓடி இறைக்கலே அம்மோய் என்று கத்தி கொண்டு தான் வாரது. கத்தி கொண்டு வந்து அந்த வீட்டின் பிராந்தியில் வந்து அப்படியே பேக்கை தூக்கி எறிஞ்சு போட்டு உடனே நேர் போய் குசனிக்கில் பார்ப்போம் என்ன சமையல் இருக்கண்டு. அப்புறம் அம்மாட்ட பேச்சு வாங்கி கொண்டே கிணத்தடியில் எங்களை கால்முகங்களை போட்டு சாப்பிட்டு போட்டு அப்புறம் அடுத்த எங்களோட உத்தியோகம் எங்கள் விளையாடுறதுக்கு நாங்கள் போயிடுவோம். நாங்கள் வரும்பொழுதே அம்மாண்டே கத்தி கொண்டு தான் வருவோம். அதே போல தான் அந்த அம்மா தான் அனைத்தும், அம்மா தான் எல்லாம். அதே போலத்தான் எங்களுடைய வீடு, எங்களுடைய அயல், எங்களுடைய வளவு, எங்களுடைய கோயில், எங்களுடைய பாடசாலை என்று அத்தனை விடயங்களும் இன்றும் எங்களோடு பயணித்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய ஊரோடு உறவாட நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் பற்றி பேச போகின்றோம். அதோடு இன்று எங்களுடைய திண்ணைக்கு விருந்தினராக வந்திருப்பவர் ஐபிஎஸ் தமிழ் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். ஐபிஎஸ் தமிழ் வானொலியிலே இரவு நேரம் ஒளிபரப்பாகின்ற என்றும் அன்புடன் என்ற காதல் பாடல்கள், சோக பாடல்கள் எல்லாம் கலந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. பலருடைய அதாவது ஒரு சமுத்திரத்தில் போன கப்பல்களில் பல கப்பல்கள் தாண்டின. காதல் என்னும் கடலில் பல காதல்கள் தாண்டுவன, சிலதான் கரை சேர்ந்தன. ஆனால் தாழ்ந்து போன காதல்கள்லாம் இன்றும் பேசப்படுகின்றது. அதுக்கெல்லாம் மாறுதலாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்றும் அன்புடன் நிகழ்ச்சியினுடைய ஒரு காதல் மன்னன் சிவா வந்திருக்கிறார். வணக்கம் சிவா. வணக்கம் ஊரோடு உறவாடு நாயகன் சுதர்சனா மற்றும் ஐபிசி தமிழ் உறவுகளே. இந்த இதமான மாலை வேளையில் வானொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுவும் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது பழைய நினைவுகளை எல்லாம் என்னை மீட்டி பார்த்து கொண்டிருக்கின்றன. உங்களோடு நாங்கள் தொடர்ந்தும் அந்த விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இல்லையா? சரி நேயர்களே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதே நேரம் வானொலியிலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வானொலியும் கேட்கலாம். அங்கே சீலன் அவர்கள் இருப்பார். இப்பொழுது ஒவ்வொரு பாடல்கள் நாங்கள் பார்க்கின்றோம். பழைய பாடல்கள், நெஞ்சினது பாடல்கள் நினைத்தால் நினைக்கும் பாடல்களை இப்பொழுது சீலன் அவர்கள் வானொலியில் ஒலிபரப்பினால் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியும் எங்கள் மக்கள் திலகம் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு காதல் சொல்லுகின்ற, காதலில் இணைகின்ற காட்சி, பேசுகின்ற காதல் காட்சிகளை அவர் சொன்னால் அப்படியே திரைப்படம் பார்ப்பதை போல இருக்கும். அதே போல் அந்த இரவு நேரம் சோக பாடலுக்கு ஒரு கவிதை வரி சொன்னால் அப்படியே இருக்கும். அதாவது நான் கேள்விப்பட்டேன் சிவா, இப்போ இந்த இன்று மேன்புடன் நிகழ்ச்சியை கேட்குன்னு உங்களோட பிடித்த மாணவிகள் இப்பொழுது அமெரிக்கா, கனடாவில், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாணவியெல்லாம் தொடர்பு கொள்ளும்பொழுது ஐயோ அந்த சிவாவா நீங்கள், ஐயோ நாங்கள் சிவாவை மிஸ் பண்ணிட்டோமே என்ற ஒரு ஃபீலிங்கெல்லாம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள் என்னென்ன இந்த எப்படி இந்த இன்று மேன்புடன் பாடல் ஒரு காதல் உள்ளங்களை அவர் பரவசப்படுத்தணும் என்ற நிகழ்ச்சியை உங்கள் மனது கூடுதலாக அதில் உங்களுக்கு ஈடுபாடு? உண்மையில் என்னை பொறுத்தவரை நான் ஒரு அன்புக்கு அடிமையானவன். அது யாராக இருந்தாலும் என் மீது ஒரு அன்போட சிவான்னு கூப்பிட்டால் நான் அடிமையாகிடுவேன். அப்போ அந்த கவிஞர்கள் கூட அந்த பாடல் வரிகள் எழுதும் பொழுது மிகவும் ஆழமாக சிந்தித்து தான் பாடல் வரிகள் எழுதுவாங்க. ஒரு வரி இருவரி எழுதினால் கூட அதில் நிறைய அர்த்தங்கள் நிறைந்திருக்கும். இப்போ இதுகளை எல்லாம் நாங்கள் சேர்க்கணும். அதே மாதிரி எங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்களை நாங்கள் பேச முடியாமல் இருப்போம், அல்லது நிறைய விடயங்களை அடக்கி வச்சிருப்போம். அந்த விஷயங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அவங்களுடைய மன சுமைகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பதற்காக தான் இந்த என்று அன்புடன் நிகழ்ச்சியில். இந்த அன்பன் சொன்னால் அது ஒரு காதலி மேலே தான் காதல், அந்த காதல் இல்லை. இப்போ நான் உங்கள் மேலே காதல் கொண்டாலும் ஒரு அன்பு தான். இன்றைக்கு ஒரு நாயகன் சுதர்சனோட ப்ரோக்ராம் செய்யன்னு போன கிழமையில இருந்தால் எனக்கு நித்திர வரையில அப்படியே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த திண்ணையில போய் இருக்கணும், அப்படி ஒரு சந்தோஷமான இது. இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தேவை. என்ன எந்த இடம், உங்களுடைய இந்த முதல் தளத்தை பற்றி பேசப்போம். இன்றைய தினம் என்ன விடயம் பேச போன்ற மன்னர்களே, முதலும் ஒரு தடவை நான் வானொலியிலே கூறிய விடயம்தான். எப்படின்னு சொன்னால், ஒரு வருடமாக இந்த அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்திலே வெளியாகி பார்க்கும்போது ஒரு 9 ஒற்றை கிட்டத்தட்ட 18-20 பக்கங்களிலே ஒரு விடயம் பற்றி போடணும். இது உடலுக்கு மிக ஆரோக்கியம். என்னடா என்ற கோயில் மணியும் கேட்குது.
அப்ப நல்ல சரியான விடயம் சகுனம். தான். அதாவது அந்த நமது ஊருக்கே கொண்டு சென்று சரி, என்ன விடயம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், இரவு நேரத்திலேயும் இப்பொழுது கூடுதலாக அமெரிக்காவில் உள்ளவர்கள் பலர் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அந்த இன்று இன்றைக்கு சாப்பிட்டு விட்டால் அல்லது அந்த மதியம் சாப்பிட விட்டால் அந்த சோறு எடுத்து இரவில் வைத்துவிட்டு தண்ணியில் ஊற வைத்து விட்டு அடுத்த நாள் காலை இந்த தண்ணீரை குடிக்கின்றார்கள். இதுக்கு ஒரு பயன் என்று சொல்லி ஒரு 17-18 பயன்களை எழுதியிருக்கின்றார்கள். அப்போ இது ஒரு வருடமாக ஆராய்ச்சியின் பின்னர் அமெரிக்க பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வெளியாகி மிக பரபரப்பு. இந்த விடயம் 100 வருடத்துக்கு முதல் எங்கட அப்புவாச்சி கண்டுபிடிச்ச விஷயம். என்னென்னு சொன்னால் எங்கட விடயங்களுக்கு சரியான பதிவுகளும் அதனை இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பதிவுகளை நாங்கள் தொலைத்து விட்டோம், செய்ய தவறி விட்டோம், சோம்பலாக இருந்து விட்டோம். இதனால் அடுத்தவன் அந்நியன் வந்து அதனை சொந்தமாக கொள்ளுகின்றான். எனவே அதான் என்ன பண்ணி சொன்னா பழஞ்சோறு. அதாவது 100 வருஷத்துக்கு முதல் எங்கட அப்பு ஆட்சி கண்டுபிடிச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெறும் சோறினை வந்து தண்ணியிலே போட்டு விட்டு தான் உண்ணுகின்றார்கள். ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு பேர் பழம் சோறு பேரை வைத்து அதை அழகுபடுத்துறது இத்தனை விடயங்கள் எல்லாம் இருக்கும். எதைத்தான் மறந்தாலும் இந்த பழஞ்சோறு எங்களுடைய தாயக மண்ணிலே பிறந்து வளர்ந்து பழஞ்சோறு ஒருவர் சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கவில்லை. இன்று இதனை நாங்கள் பேச போகின்றது எங்களுடைய அம்மா, எங்களுடைய அம்மம்மா, எங்களுடைய ஆட்சியினுடைய கையால் குலைத்து தந்து அந்த பழஞ்சோறு பற்றி பேச போகணும். உங்களுடைய அனுபவங்களையும் நீங்களும் எங்களுடன் பேசலாம். திரையிலே விழுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொண்டு நாங்கள் பேசலாம். சிவாவை பற்றி கொஞ்சம் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவா சொல்லுங்க, நீங்கள் சொந்த இடம் எது, உங்களோட எப்படி இந்த பாடசாலை வாழ்க்கையில எல்லாம் எப்படி பயணம்? நான் பிறந்தது காரைநகர். அப்படின்னா நீங்க ஒரு காரைதீவு, அது முதலில் காரைதீவாக இருந்தது. பிறகு அது வியாபார நோக்கத்திற்காக காரைநகர் என்ற பெயரை மாற்றினார்கள். யாழ்ப்பாணத்தில் தான் அமைந்திருக்கிறது. அது கடற்கரை பகுதி. அதாவது பிசினஸ் மேன், நீங்கள் பிசினஸ் மேன் எல்லாரும் சொல்லிக் கொள்வாங்க. எப்படி சொன்னானே, அதாவது ஒவ்வொரு இடத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு ஆளுமே இருக்கும். அதாவது காரநகர் என்று சொன்னால் இந்த உலகத்திலே காரநகர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அந்த வியாபார மூலை அவர்களுக்கு இறைவன் கொடுத்த கொடை. அப்படின்னா இல்லை சிவா நீங்களும் ஒரு அப்படி இல்லாட்டியும் அந்த 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 வேலையெல்லாம் பயந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எங்கிருந்தாலும் ஒரு ஊரின் அந்த ஊர் மண் வாசனை வீசிக்கொண்டுதான் இருக்க போகிறது. எங்கு சென்றாலும் நான் காரநகர் என்றவுடன் ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை. அதாவது காரநகர் அவர்களுடைய மனதில் இருக்கும் விடயம் வித்தியாசமாக இருக்கின்றது. அதாவது அந்த வியாபாரிகள் என்று சொல்வதற்கு காரணம் அந்த கடற்கரையோர பகுதிகளில் தீவு பகுதியில் இருந்தவர்களுக்கு அந்த அந்த காலத்தில் வந்து போக்குவரத்து வசதிகள் இருக்கவில்லை. அப்போ இந்த டவுன் சென்டர் அதுகளில் இருக்கிறவர்கள் வந்து வாகன போக்குவரத்து மட்டும்தான். இவர்களுக்கு வந்து வேறு தீவுகளுக்கு சென்று வணிகம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருந்தது. அதனால் இவர்கள் அந்த வியாபாரத்தில் அந்த காலங்களில் முன்னின்றதாகவும் நாம் கேட்டறிந்து கொண்ட விடயங்கள். என்னுடன் படித்த நண்பர்களில் வந்து இப்பொழுது 3-4 பேர் வந்து யாழ் நகரத்தில் வந்து மிக அவருடைய பெற்றோர்களுடைய புடவை மாளிகை இப்பொழுது அவர்கள் தான் அதை நடத்துகின்றார்கள். 3-4 நண்பர்களுடைய கடை. அப்பொழுது தாய் அம்புனால் வந்து உடுப்படுத்து போட்டு நான் சொன்னேன் மச்சான் வச்சு வாரண்டா. அப்படி ஒரு நல்ல நட்பு இருக்கின்றது. அவர்கள் நன்றாக படித்தார், கணக்கியல் படித்தார்கள். ஆனால் அதை அவருடைய தந்தையாருக்கு பிறகு தாங்கள்லாம் வழிநடத்த வேண்டும் என்றபடியால் பல்கலைக்கழக படிப்பு எல்லாத்தையும் முடித்துவிட்டு அவர்கள் நல்ல வங்கிகளில் வேலையெல்லாம் கிடைக்கும்.
யுத்த காலங்களில் அதுவும் இந்த விமான தாக்குதல் பங்கருக்குள்ள இந்த காலங்களில் வந்து இந்த சோறும் இந்த சம்பளம் தேங்காயும் இந்த அரிசியும் தான் எங்கள் எல்லோருடைய உயிரையும் கையிலே பிடித்து வைத்திருந்தது. எத்தனை நாட்கள் எத்தனை வீடுகளில் வந்து ஒரு சோறை வடிப்பதும் வடித்து போட்டு சம்பளம் இறைப்பதும் அப்படித்தான் வாழ்க்கை இருந்தது. என்னென்னு சொன்னால் சில வேளைகளில் 2-3 நாள் தொடர்ந்து பங்குலிக்குள் தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது. எனவே எது மறந்தாலும் இந்த சோறு பழஞ்சோறு சம்பல் இந்த விடயங்களை மறக்கவே முடியாது. சரி, அடுத்த நேர் யாண்டு பார்க்கலாம். வணக்கம். 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 நீங்கள் தான். ஹலோ, வணக்கம். 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 யார் இணைந்திருக்கின்றீர்கள்? புதியவன் இணைந்திருக்கின்றீர்கள். தாயத்தில் எந்த இடம் நீங்கள்? நெல்லியடி. பிறகு என்ன சொல்லுங்கள். வடமராட்சி நெல்லியடியா? வடமராட்சியாண்டா தண்ணி முடுக்கு இருக்கும். என்ன தனி முடுக்கு இருக்கும். மதிப்புக்குரிய பேராசிரியர் துரைராஜா அவர்கள், கேப்டன் மில்லர் அவர்கள் நெல்லியடி என்று சொன்னால் உடனே எல்லோரும் மில்லர் அவர்கள். சொல்லுங்கள். அதுக்கு வந்து எங்களை சின்னாலே அங்க வடமராட்சி கொஞ்சம் கலங்கும். உண்மையில என்ன சொன்னால் இந்த திண்ணையே நான் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு பேசுவது நேரம் வந்திருக்கு, பேசுங்க. ஆமா, இந்த திண்ணையன் நீங்க பேசும்போது உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கின்றது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்றைக்கும் எங்களுடைய வீட்டுல பழஞ்சோறு இருக்கும், கஞ்சி காய்ச்சப்படும், பிள்ளைகள் எல்லாம் பரிமாறி சாப்பிடுவோம். அதாவது ஐரோப்பா இல்லையா, ஐரோப்பால பிறந்த பிள்ளைகள். சரியா, இந்த தாயத்தை போய் அவங்க கிணத்துல தண்ணி எள்ளி ரெப்பா கொள்ளுவோம். அது இன்றைக்கும் நாங்க சாப்பிட்ட அத்தனையும் நாங்க தாயப்பன் சாப்பிட்ட அத்தனையும் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம். நாங்க எப்படி வாழ்ந்துக்கிறோம், எங்களோட வாழ்க்கை எப்படின்னா அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஆனா இங்க சில பேர் அவர்களை சொல்ல கூச்சப்படுகின்றார். ஆனா உங்களோட திண்ணை என்ற விடயம் வந்த பிறகு இன்றைக்கு அவர்கள் அதை பற்றி பேசுவது பெருமாடைக்கிறார்கள். ஆமா, இல்ல அதாவது இந்த ஐபிசி தமிழ் இந்த வானொலி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தாதான் சில பேர் சொன்னால் நீங்கள் தாயத்தில் எந்த இடம் என்றால் நாங்கள் ஜஃப்னான்னு சொல்வார்கள். ஆனால் அவருடைய இந்த கிராமத்தை சொல்ல மாட்டார்கள். என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஒன்று சில இருப்பார்கள், என்னில் இருந்து குச்சி கிராமம் எங்களுக்கு பின்தளி குச்சி கிராமத்தில் இருப்பார்கள். எங்க நிகழ்ச்சியில் கேட்டால் நீங்கள் எந்த இடம் என்றால் நான் ஜஃப்னான்வார். இந்த இடம் இல்லை, ஜஃப்னாண்டா பிரவுன் ரோட். அவருக்கு பிரவுன் ரோட்டே தான். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மாதிரி நான் சொல்வது, ஒரு நேர் வந்து இணைந்து கொள்ளும் பொழுது அதாவது எந்த இடம், அதாவது எங்களுடைய அப்பாவுக்கு பிறகு எங்களுடைய முகவரி எங்களுடைய அப்பாவுக்கு பிறகு நான் பிறந்தொழுது என்னுடைய வீடும் என்னுடைய கிராமம் என்னுடைய மண்ணும் எந்த பகுதி அதை கம்பீரமாக சொல்ல வேண்டும். அதாவது நாங்கள் தமிழர் என்று சொல்வதற்கு எவ்வளவு பெருமடைகின்றோமோ, நாம் பிறந்த இடத்தையும் நாம் இன்னார் என்று சொல்வதிலும் என்ன தடங்கள் ஒரு தடங்கள். அதாவது நாங்கள் சில பேர் தங்கள் அடையாளங்களை மறைத்து வர இங்கே ஆசைப்படுகின்றார்கள். சில பேர் ஆங்கிலத்தில் சொல்வாங்க, அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்னு சொன்னால் சிண்டுக்குழி என்று. நாங்கள் அதாவது செந்தமிழ் சொல்லுவோம். என்ன அநியாயம் என்றால், இப்பொழுது அண்மையில் நான் சில எங்களோட சொந்தக்கார ஃபங்க்ஷன் எல்லாம் வந்திருந்தேன். எங்க பந்தமுழுக்கு சொந்தக்காரர் ஊர்ல பிறந்து வளர்ந்தார்கள். அவ இங்க வந்து ஒவ்வொரு தங்க மொழியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை சகோதரத்தை கூப்பிடும் போதும் சகோதர கதைக்கும் போதும் அது வேற மொழியில கதைக்கிறார்கள், அது ஸ்டைலாக. எனக்கு என்ன எந்த வேஷமா இருக்காதானே. நானும் எந்த பிள்ளையோட இப்ப பிரெஞ்சுல கழிச்சு கொஞ்சம் நக்கலா தான் கழிச்சேன். எனக்கு ஆத்திரம், அது கொஞ்சம் மதிப்பா நான் மதிப்பு கொடுக்க ஆக்கள். ஆனால் ஏன் நாங்கள் தமிழர், தமிழ் ஃபங்க்ஷன்ல தமிழ் நானே சொல்லிட்டேன், தமிழ் விழாவில நாங்கள் சொந்தங்க கொண்டாடுற நிகழ்வுல நாங்கள் இருக்கின்றோம். இதுக்குள்ள பேர் எங்களுக்கு தெரியாத பாசையா? 4 பேர் சொந்தம் கொண்டாட வாரீங்கள், 4 இடத்த ஓகே ஜெர்மன் கனடா அங்கே வாரீங்கள். நாங்கள் வந்துட்டா தமிழ்ல பேசுவோமே. தமிழ் மக்கள் சொந்தங்கள் ஒன்று கூடிய இடம் தானே. இதுல போய் வளர்ந்து நீங்களே இப்படி செய்தால் எங்களை பிள்ளைகள நாங்கள் எப்படி திருத்த முடியும்? அதாவது நல்ல ஞாபகம் இருக்கின்றது, டென்மார்க்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போன நேரம், இங்கிருந்து போனால் லண்டன்ல இருந்து போற நாங்களும் எங்களுடைய ஆக்களும் வந்து கொஞ்சம் கொடி பிடிக்கிறார்கள், சொல்லி கொடி பிடிக்க முன்னுக்கு நிற்கிறார்கள். கொஞ்சம் நாங்களும் போற இடத்துல வந்து அவ்வப்பொழுது எங்களுடைய ஆக்களும் வந்து இங்கிலீஷ் எடுத்து விடுவினோம், தமிழ் இடத்துலயும் எடுத்து விடுவினோம். அப்ப கதைக்கும் பொழுது டென்மார்க்ல பிறந்து வளர்ந்து ஒரு 13 வயது தங்கச்சி சொன்னா, என்ன நம்பரை சொன்னா, ஆங்கள்
நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு கதைக்கிறீர்கள், அது எங்களுக்கு வடிவா விளங்க, நாங்கள் இங்கிலீஷ் படிக்கிறோம். ஆனால் உங்களை பற்றி நாங்கள் டொச்சில் கதைச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு டென்மார்க் மொழி விளங்காது. அப்ப எது பெட்டர்? நீங்க தமிழ் கதைக்கலாம் நல்லது. என்ன நண்பருக்கு அது மூத்தில அடிச்சா போல போடுது. நான் உனக்கு தேவையில்லாத வேலை தமிழ்ல வந்தால் தமிழ் வைக்குவேன். நல்லது, இடைநோண்டிகள் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, இன்னொரு நேரம் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சரி, நேர்கள் பலர் காத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிறிய அதாவது பழஞ்சோறு இன்னொன்று பார்த்தீங்களா, அந்த அந்த மனதில் இருக்கின்ற சில இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள், பழஞ்சோறு சாப்பிடணும்னு ஆசை. அது சாப்பிடாட்டிலும் பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் கதைச்சாலாவது அந்த ஆசையை குறைக்கணும்னு சொல்லி நேர்கள் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இல்லையா? நான் ஒரு சிறிய ஒரு விளம்பர விட்டு வச்சிடலாம். நேர்களே, இன்றைய எங்களுடைய ஊரோடு உறவாடு நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த பழஞ்சோறு. இப்பொழுது மேல்நாட்டவர்கள் தங்களுடையது என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் அதுக்கு சொந்தக்காரர் நாங்கள். எங்களுடைய அப்புவாச்சு அதுக்கு முற்பட்ட காலர், அதனுடைய வருடங்களில் நாங்கள் ஒரு அன்னளவாக 100 வருடங்கள் மேலே 100 வருடம் இல்லை, அதுக்கு இந்த காலங்கள் நாங்கள் அதுக்கு அழகுபடுத்தி பல விடயங்கள் எல்லாம் சேர்த்து அழகான பேர் பழஞ்சோறு என்று வைத்திருக்கணும். இதுக்கு சொந்தக்காரர் தமிழர்கள் நாங்கள் தான். சரி, இன்றைய ஊரோடுவான நிகழ்ச்சிக்கு விருந்தினராக எங்கள் ஐபிஎஸ் தமிழுடைய என்றும் அன்புடன் சிவா வந்திருக்கின்றார். மீண்டும் நாங்கள் சிறிய ஒரு இடைவெளியை சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாக.